தேர்தல் காலத்துக்கும் தேர்தல் களத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தேவை நடிகர்கள். சில நடிகர்கள் ரொம்பவே சினிமா துறையில் பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் உள்ள நல்ல மதிப்பை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா விஜய் ஆண்டனி எடுத்துக்கிட்டா எல்லா தரப்பினரும் நல்ல மனிதர் சொல்லுவார். விஜய் ஆண்டனி அடிக்கடி திமுக மேடையில் பார்க்க முடியுது, அமைச்சர் சேகர் பாபுவோட அடிக்கடி மேடையில் தோன்றாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை சில நண்பர்கள் கூட அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்பிவிட்டாங்க. யோகி பாபு அவர்களை நான் அதை போன மாதம் சந்தித்த போது கூட நான் சொன்னேன், நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலையும் நீங்கள் சேராதீங்க, நீங்கள் ஒரு நடிகராகவே இருங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்களாம் அந்த நடிகர் சிறந்த நடிகர்ன்ற அந்த அந்தஸ்தை இழந்துடுறாங்க. ஒரு நல்ல மனிதர்னு ஒரு பேர் இருக்கிற ஒரு மனிதர், எல்லோருக்கும் வேண்டப்பட்டவர்ன்ற மனிதர்ன்ற பேர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் தொடர்ச்சியாக அந்த அந்த மேடையில் பங்கேற்றாருன்னா அது கட்சி சாயம் எளிதாக வந்துடும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தேர்தல் காலம், தேர்தல் களம், தேர்தல் காலத்துக்கும் தேர்தல் களத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தேவை நடிகர்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் சினிமா துறையே சுற்றி தான் இந்த தமிழ்நாடு அரசியல் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஏதோ தப்புன்னு நான் சொல்லலை. அரசியல் கட்சியை சார்ந்தவங்க நடிகர்களாகவும் இருக்கிறாங்க. நடிகர்கள் அரசியல் கட்சியிலையும் இணைஞ்சு பயணிக்கிற கிட்டத்தட்ட அந்த அரசியல் நம்ம ஒரு 70 ஆண்டு காலம் பார்த்துட்டு தான் வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே வெளிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சியில் நான் மெம்பர் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த நடிகர்கள் நான் பாராட்டுறேன். உண்மையிலே நான் மெம்பர் இல்லை, நான் அந்த கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆதரிக்கிற நபர்களும் இருப்பாங்க. ஆனால் நான் மெம்பரும் கிடையாது, நான் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, நான் அதுக்காக போனேன், அதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர்களும் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன். சில நடிகர்கள் ரொம்பவே சினிமா துறையில் பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் உள்ள நல்ல மதிப்பை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா விஜய் ஆண்டனி எடுத்துக்கிட்டா எல்லா தரப்பினரும் நல்ல மனிதர் சொல்லுவாங்க. அது அவர்கிட்ட நான் பல ஒரு 2-3 முறை சந்தித்தேன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டை அவர் கூட சேர்ந்து நடிக்கும்போது அப்போ கூட நான் இந்த கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைப்பேன். விஜய் ஆண்டனிக்கிட்ட, அது எப்படி சார், நாங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவே கெட்ட பேர் எடுத்துடுறோம், நீங்கள் மட்டும் எப்படி எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கிறீங்க, எல்லோரும் நல்லவர் சொல்கிறாங்க, எப்படி அது சாத்தியம்? ஏன்னா எனக்கே தெரியல, இந்த 55 வயசில் பார்த்திங்கன்னா நாம் எவ்வளோ பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்தோம், எவ்வளோ பேர்கிட்ட கெட்ட பேர் எடுத்தோன்றது தெரியல. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருக்கிறோம். நல்ல பேரோ கெட்ட பேரோ யார் என்னவோ சொல்லிட்டு போட்டோன்ற மாதிரி நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்ம டேமேஜ் ஆனதில்லை. மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட நம்ம விலகியே இருந்திருக்கிறேன். நான் யாரெல்லாம் என்ன மோசமான மனிதர் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட நான் லெஃப்ட் ஆகிடுவேன். இப்போ என் புராணம் கிடையாது, இங்கே முழுக்க நான் விஜய் ஆண்டனி புராணம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதர் சினிமா துறையில் 25 ஆண்டு காலம் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தனக்குத்தானே ஒரு போராட்டத்தை வகுத்துக்கிட்டு இன்றைய தினம் ஒரு டாப் 5 இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டாப் 5ன்றது நான் நடிகர்கள் சொல்கிறேன். இந்த சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதில் டாப் 5 இருக்கிறாரா விஜய் ஆண்டனினா? இல்லை. டாப் 10 இருக்கிறாருன்னா நிச்சயமாக சொல்லலாம், டாப் 10 இருக்கிறார் கண்டிப்பாக. ஆனால் எத்தனாவது இடத்துல இருக்கிறான்ற அந்த இடம் போடுற வேலை நமக்கு இல்லை. அதுக்கு அந்த 3 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அவங்க டாப் 10 கூட இவர் வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம், அது எனக்கு தெரியும். ஆனால் விஜய் ஆண்டனி பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு யூகமாக நினைக்கிறேன் டாப் 10 இருப்பார்னு நினைக்கிறேன். 10ஆவதா இல்லை, 6ஆவதாக இருக்கலாம், 7ஆவதாக இருக்கலாம், 8ஆவது, ஆக மொத்தம் டாப் 10 விஜய் ஆண்டனி இருக்கிறாரு. அவர் டாப் 5க்கு வரணுன்றது, இன்னும் சொன்னால் டாப் 1க்கு வரணுன்ற கூட ஒரு ஆசை தான். ஆனால் அந்த டாப் 1 தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு உனக்குன்னு சொல்லி ஒரே அழிச்சாட்டியமாக இருக்குது. நமக்கு என்னென்னா இல்லைன்னா நம்ம நம்ம பாக்கெட் அள்ளியாக கொடுத்துட போகிறோம், ஒன்றும் கிடையாது, இருந்தால் கொடுப்போம், இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை தானே, விஜய் ஆண்டனி டாப் 1லேயே வரட்டுமே, சந்தோஷம்தான். ஏன்னா நல்ல மனிதர், அந்த ஒரு பார்வை இருக்குது, எல்லாருக்கிட்டே இருக்குது, என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டையுமே இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, விஜய் ஆண்டனி திமுகவில் ஐக்கியமாயிட்டாரா
ஏன்னா பலமுறை வந்து திமுக மேடையில் அவரை பார்க்க முடியுது. எல்லாவற்றையும் நம்ம அப்டேட் பண்ணும்போது நமக்கு வேறு வேலையில் இதான வேலை. நம்ம வேலையை இரவு தூங்காமல் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணும்போது விஜய் ஆண்டனி அடிக்கடி வந்து திமுக மேடையில் பார்க்க முடியுது. அமைச்சர் சேகர் பாபுவோட அடிக்கடி மேடையில் தோன்றாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சில நண்பர்கள் கூட அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்பிவிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் உரிமையோடு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கிறோன்றதை தாண்டி எனக்கு கேட்டால் நல்ல மனிதன்ற பார்வை இருக்குது. 2010 ஒரு முறை அவரை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மீட் பண்ணது ஒருத்தர் பேசிக்கல, ஆனால் அவர் பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தோம். என்னோட சேர்ந்து ஒரு காட்சி எனக்கு இந்த வாய்ப்பு அவர் கொடுத்துருந்தாரு. அதுக்கே பெரிய நான் நன்றியும் சொல்கிறேன். அதே சமயத்தில் அவருக்கு ஒரு தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு தைரியம் ஒன்று தான். ஏன்னா நம்ம சினிமாவும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா? இருக்கிறத வந்து கடுமையாக இல்லை நம்ம சொல்கிறோம், ஆனால் அது கடுமையாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதை தாண்டி இந்த சினிமாவில் இருக்கிற இந்த விமர்சகர் ஜாம்பவான்கள்லாம் புரட்டி உருட்டி எடுக்கிறோம்ல, அதில் வந்து இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் ஆண்டனி வந்து மிகப்பெரிய தைரியசாலி நிரூபிச்சிருக்காரு. இன்னொரு கட்டத்தில் வந்து பாண்டேயோட அந்த அரசியல் அது குறித்து பல கேள்விகள் கேட்கும்போதும் சரி, அரசியல் குறித்து கேள்விகள் கேட்கும்போதும் ரொம்ப லாபம். அது பொது விஷயம் பேசும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு ஒரு அறிவோடு வந்து அவர் பதில் சொன்னார். ரொம்ப கவனமாக ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது அந்த இன்டர்வியூ. உண்மையிலேயே பாண்டியை தண்ணி குடிக்க வச்சாருன்னு சொல்லலாம், நேரடியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பதில் இருந்தது. இது எனக்கு என்ன நினைவு வந்ததுன்னா, எம்ஜிஆரும் ஷோ அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷோ வந்து ஆங்கர் பல கேள்விகள் கேட்பார். அதுக்கு எம்ஜிஆர் வந்து பதில் சொல்வார். எம்ஜிஆர் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷோவையே சுத்த விடுற மாதிரி இருக்கும். ஷோவை திணறடிப்பார். அப்போ தான் நான் எம்ஜிஆருடைய அந்த அறிவாற்றல் வந்து பார்த்து, அது துக்ளக்கில் வந்தது அது அந்த இன்டர்வியூ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பாண்டே கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து விஜய் ஆண்டனி சொன்ன பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்றதுக்காக பேச நினைக்காதீங்க. நான் இந்த படத்துக்காக நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கல. அந்த வாய்ப்பு எனக்கு தானாக கொடுத்தாரு, நான் அதை போய் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். அதை தாண்டி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நானும் அடுத்த படங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, இப்போ ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங்கிறாங்க, நான் அதை வந்து தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணுறது கூட இல்லை. எனக்கு இந்த யூடியூப்லேயே பயங்கரமாக பிஸியாக இருக்கிறோம், நம்ம நேரமே இல்லை. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வந்தால் வாய்ப்பு வந்தால் நடிப்போம், அது வேறு விஷயம். இல்லை இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் என் புராணத்துக்கு போயிடும். ஸோ விஜய் ஆண்டனி புராணத்துக்கு வரும். இப்போ விஜய் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை இருக்குது, ஒரு நல்ல மனிதரும் பார்வை இருக்குது, அதை தாண்டி சிறந்த நடிகர்ன்ற பேர் இருக்குது. விஜய் ஆண்டனி படம் சொன்னாலே அது வந்து வித்தியாசமான படம்னு இருக்குது. தலைப்பு மட்டுமே இல்லைங்க, படமே வித்தியாசமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பார்வைலாம் இருக்கும்போது, சினிமா துறையில் எல்லோருமே வேணுன்ற அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம பயணிக்கணும். ஒரு நல்ல மனிதர்னு ஒரு பேர் இருக்கிற ஒரு மனிதரை, எல்லோருக்கும் வேண்டப்பட்டவர்ன்ற மனிதர்ன்ற பேர் இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் தொடர்ச்சியாக வந்து அந்த மேடையில் பங்கேற்றாருன்னா அது கட்சி சாயம் வந்து எளிதாக வந்துடும். இதே தான் எனக்கு வந்து திமுக மீது எனக்கு எந்த அரசியல் கட்சி மீது எனக்கு வன்மமே கிடையாது. நாளைக்கே வந்து முதலமைச்சர் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா அதில் தப்புன்னு சொன்னால் அந்த விமர்சனத்தை வந்து யார் வச்சாலும் அதை எதிர்கொள்வேன் நான். அதில் எனக்கு எதுவும் அரசியல் பார்வையே கிடையாது. தப்புனா தப்பு, சரினா சரி, அப்படி தான் நான் பேசுவேன். அதனால் இது ஏதோ நான் சேகர் பாபுவுக்கு வந்து நான் வந்து ஏதோ எதிராக பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோயில், 4500 கோயில் ஏதோ சொல்கிறது வந்து கும்பாபிஷேகம் பண்ணி குடம் முழுக்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பெருசாக இதே நம்பிக்கை இல்லைனாலும் கூட பார்க்குறோம். எங்கெல்லாம் வந்து மனைவியை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போகும்போது பார்க்குறோம், பிரம்மாண்டமாக இருக்குது கோயில்கள் எல்லாமே. வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷம் 2000 வருஷம் வந்து 3000 வருஷம் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பனிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து புதுசாக பொலிவோடு இருக்குது. அதெல்லாம் துறை ரீதியாக நம்ம வந்து அவர் எதுவும் குறை சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது, இப்போ பாருங்கள், நான் வந்து சேகர் பாபு புராணத்துக்கு போயிட்டேன். இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து விஜய் ஆண்டனி புராணத்துக்காக வரேன். இப்போது விஜய் ஆண்டனி வந்து பரவலாக பொதுவாக நல்ல மனிதன் பேர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மேடையில் அடிக்கடி தோன்றும் போது அந்த கட்சி சாயம் வந்துடும். அதில் விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். இது ஆர்டர்ஸ் கிடையாது, வேண்டுகோளாக சொல்கிறேன். அடிக்கடி ஒரு அரசியல் கட்சி மேடையில், அது எந்த அரசியல் கட்சி, நான் திமுகன்னு நான் சொல்ல வரேன், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த மேடையில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் தோன்றுனீங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவராக ஆகிடுவீங்க. அப்போது இல்லை நீங்கள் அப்போது அரசியல் கட்சியில் வந்து விஜய் ஆண்டனி சேரக்கூடாது, தாராளமாக சேரலாம், அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் திமுகவை சார்ந்தவன், நான் அதிமுக சார்ந்தவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வடிவேல் மாதிரி சிக்கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம் எல்லாத்தையுமே. வடிவேல் மாதிரி சிக்கி சின்னாபனம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சர் நிறைய இருக்குது. இன்னும் வந்து 25 படம் நடிச்சிட்டிங்க.
அது 100 படமும் ஆகணுன்ற ஆசை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த அரசியல் வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கேற்று அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கட்சி சாயத்தை எதுக்காக பூசிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் போகாதீங்க. அது வந்து அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கங்க, நான் வந்து திமுகவை சேர்ந்தவன், திமுகவின் உறுப்பினர், திமுகவின் ஆதரவாளர், திமுகவின் வந்து நிர்வாகி, அப்படி ஏதோ ஒன்று டிக்ளேர் பண்ணுங்கள். டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு ஒரு பார்வை போயிடும். குறிப்பிட்ட அதுலேருந்து அது ஒரு நம்ம கட்சிக்காரப்பான்னு சொல்லிட்டு உங்கள் படம் வந்ததுன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் ஆண்டனி படம் வந்தால் ஒட்டுமொத்த பேருமே வந்து கேட்டால் விஜய் ஆண்டனியா அப்படின்னு ஒரு பார்வை கண்கள் அகல விரியுது. அதை எதுக்கு நீங்கள் வந்து அந்த கண்கள் சுருங்குற மாதிரி பண்ணுறீங்க? இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு மட்டுமே இல்லை, நான் யோகி பாபு அவர்களை வந்து நான் வந்து ஒரு அதான் போன மாதம் சந்தித்த போது கூட நான் சொன்னேன், நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலையும் நீங்கள் வந்து சேராதீங்க, நீங்கள் ஒரு நடிகராகவே இருங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்களாம் அந்த நடிகர், சிறந்த நடிகர்ன்ற அந்த அந்தஸ்தை இழந்துடுறாங்க, இல்லை சார்பு நிலையில் போயிடுறாங்க, ரசிகர்களை இழக்கிறாங்க, இல்லை வெவ்வேறு அரசியல் நடக்குது. மன்னராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சூதும் சதியும் நிறைந்தது மன்னராட்சி. நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. மன்னராட்சி என்பது சூதும் சதியும் நிறைந்தது. இது மக்களாட்சி. மக்களாட்சியில் சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைந்தது. எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் விஜய் ஆண்டனி அவர்களாக சொல்கிறேன், யோகி பாபா இருக்கட்டும். யோகி பாபா கலந்துக்கலன்னு நினைக்கிறேன், அது தெரியல எனக்கு, அதை கலந்துட்டாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் நான் யோகி பாபாக்கிட்ட நேரடியாக நான் உட்காந்து 1 மணி நேரம் பேசும்போது கூட சொன்னேன், ஃப்யூச்சரில் எந்த அரசியல் கட்சிக்கும் நீங்கள் போகாதீங்க, நடிகராகவே இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் மெம்பர் ஆகிட்டு போங்க, அல்ல அந்த கட்சியில் ஒரு பதவி வாங்குங்க. அதன் மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சந்திங்க. நீங்கள் ஒரு இப்படி ஆயிடும். இப்படி பல கடந்த காலத்தில் பல பேர் இருந்திருக்கிறாங்க, பல கட்சிக்கு போய் வீணாக போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்று அரசியல் கட்சியில் ஒரு மெம்பர் ஆகிடுங்க, இல்லையா நீங்கள் நடிகராகவே இருந்துருங்க. பொதுவாக இது போன்ற அழைப்புகள் வந்தால் கூட ஒரு இன்முகத்தோட சாரி சார், அதான் வழக்கமாக சொல்கிற மாதிரி, நான் வந்து பாம்பேயில் இதெல்லாம் யோகி பாபு சொல்லணுமா என்ன, வந்து நான் பாம்பேயில் வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன், இல்லை வந்து லண்டனுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கிறேன், அன்றைக்கி நான் ஊர்லேயே இல்லை, இதெல்லாம் சொல்லி தெரியணுமா என்ன? இதெல்லாம் கடந்த காலத்தில் எல்லோரும் சொல்கிறது தானே. அப்படி சொல்லி வந்து தப்பிக்க பாருங்கள். இல்லையா நேரடியாக கூட சொல்லலாம், இல்லை சார் நான் அரசியல் கட்சியெலாம் அதுக்கெலாம் வந்து அஜித்துக்கு இருக்கிற தைரியம் வேணும் இல்லையா, அந்த தைரியம்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சரி, அதனால் மனக்கசப்பாக வரும். எதுக்கு ஒருத்தர் மீது தேவையில்லாத மனக்கசப்பு? எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னா சில நேரங்களில் வந்து இப்படியான சில பொய்கள் உதவும், எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு சொன்னால். அதனால் வந்து கேட்டால் அதுக்காக விஜய் ஆண்டனி பொய் சொல்கிறாரு நான் சொல்கிறேன், அந்த பொருளை புரிஞ்சிக்காதீங்க. நான் சொல்லக்கூடியதுன்றது நீங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், விஜய் ஆண்டனிக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது வந்து முழுக்க இந்த காணொலியை விஜய் ஆண்டனிக்காக போடுறது தான். அதனால் நான் மற்ற நடிகர்கள் பற்றி கூட பேசல, யோகி பாபு போகிற போக்கில் 2 வார்த்தை சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் விஜய் ஆண்டனி வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு கட்சியோட வந்து மேடையில் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இது அட்வைஸ் கிடையாது, சஜஷன் கூட கிடையாது, ரெக்வஸ்ட் கூட கிடையாது, ஒரு செய்தியாக வெளியிடுறேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.